அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை எந்த வழியிலெல்லாம் நம்ம அதிகப்படுத்தலாம், சின்ன சின்ன எளிய விஷயங்கள் அதன் மூலம் எப்படி நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சில சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்குறேன். இதில் உங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். தெரியாத விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் விஷயம் நம்முடைய வீட்டோட ஹாலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம வீடுகள்லையும் செய்யலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் அந்த கல்லாப்பெட்டிக்கு அந்த ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே மெயினான ஆள் கேஷ்லாம் கலெக்ட் பண்ண அமர்ந்திருப்பாங்க. அந்த இடத்துல டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிள்லையும் இதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் தான் எடுத்துக்கணும். உலோகம் அந்த மாதிரியான பாத்திரங்கள் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இதில் நம்ம வாரத்தில் ஒரு நாள் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு லெமனை நீங்கள் இதில் போடுங்க. ஜஸ்ட்டு இப்படி போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். இது உங்கள் ஹாலில் அப்படியே இருக்கட்டும், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இது அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எலுமிச்சை அப்படிங்கிறது ராஜகனி. இது அந்த தண்ணியில் மேலே மிதந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதா சொல்லுவாங்க. கீழே அப்படியே சிங்க் ஆகிட்டு அப்படி அடியிலே இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே கண்திருஷ்டி அதிகமாக இருக்குது, நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம சுற்றி போடணும், அந்த இடத்துக்கு கண்திருஷ்டி எடுக்கணும். இந்த பூசணிக்காய் உடைக்கிறது, அல்லது தேங்காவால் சுற்றி போடுறது, அல்லது உப்பால் சுற்றி போடுறது, இப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்லாம் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 நாள் கீழே இருக்கும் லெமன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வந்துடும், அந்த தண்ணியில் மேலே மிதக்கும். இப்போ இருக்கிற மாதிரி அது மிதந்துட்டுருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் அது கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் பயந்துக்காதீங்க. ஒரு 2-3 வாரம் நம்ம வீடை கிளென்ஸ் பண்ணுறது, உப்பு தண்ணி போட்டு வீடை துடைக்கலாம். அதை மாதிரி நம்ம சுற்றி போடுறது, வெளியில் மாவெல்லாம் கட்டி வைக்கிறது, வெளியில் லெமன் கட் பண்ணி ஒரு பீஸில் குங்குமம் ஒரு பீஸில் மஞ்சள் தடவி வைக்கிறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நாளாக அந்த இடத்தோட ஆரா எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் மேலே மிதக்கும். இது மற்றவர்கள் கண் பார்வையில் படுற மாதிரி இதை இடத்துல தான் வைக்கணும். உங்கள் ஹாலில் இதை குறிப்பாக நீங்கள் ஒரு டேபிள் மேலே அங்கெல்லாம் வைக்கலாம். சில பொருள்கள்லாம் நம்ம சோஃபாக்கு கீழே கூட வைக்கலாம்னு சொல்லியிருப்போம். அப்படியேப்பட்ட இடங்களில் இதை வைக்கக்கூடாது. ஸோ இது நல்லா எல்லாருக்கும் கண்ணில் தெரிகிற மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்து சேஃபாக வைங்க. இரண்டாவது முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்லேயும் சரி, அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரு ஆரத்தி உங்கள் வீடு முழுவதும் காமிப்பது, நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல முழுவதும் காமிப்பது. நான் இதை மாதிரி சாம்பிராணி தூபக்கால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாம்பிராணி தூபக்காலோ, அல்லது இதுக்குன்னு ஒரு பழைய பாத்திரம் ஏதாவது வச்சுருப்பீங்க அதுவோ, அல்லது மண்ணாலான ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 கிராம்பு நீங்கள் போட்டுடுங்க. போட்டுட்டு நார்மலாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, ஒரு கற்பூரம், அந்த டியூப் மாதிரி இருக்கும்ல, அதை நீங்கள் வச்சுடுங்க. நீங்கள் பிரியாணி இலையை சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கையாலேயே நம்ம சின்ன சின்னதாக அதை பீஸ் மாதிரி செஞ்சு அதில் போட்டுட்டு கிராம்பு இதையும் சேர்த்து எரிய வச்சுட்டு நம்ம வீடு முழுக்க அதை நீங்கள் காமிச்சிட்டு வரலாம். எல்லா ரூமு, படிக்கிற ரூமு, பாத்ரூமு, ஹாலு, வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் காமிச்சிட்டு வரும்போது எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த இடத்துல இருந்து போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை எரிய வச்சிடலாம். ஸோ நம்ம இப்படி எரிய வச்சுட்டு எல்லா இலையும் இதில் எரியணும். இந்த இலையும் அந்த கிராம்பும் சேர்ந்து எரியும் போது நல்ல ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்கள். அந்த வாசனைக்கு நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வீடு பெருசாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரியாணி இலை, கற்பூரம்லாம் வச்சு நீங்கள் எரிச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ அந்த காஞ்ச இலை அப்படிங்கிறதால அது நல்லாவே எரிஞ்சிடும். ஸோ இதையும் நீங்கள் வாரம் ஒரு முறை, சண்டே கூட நீங்கள் இதை மாதிரி செய்யலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸு தாங்க. இந்த மாதிரி டிவைன் வாய்ஸ், அந்த பூஜா டிவைன் வாய்ஸ் கோவில்லாம் இருக்கும்ல, சாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓம் ஓம் நமக் சிவாய, ஓம் வெங்கடேசாய நமக அப்படின்ட்டு வந்துட்டுருக்கோம்.
காயத்ரி மந்திரம் கூட இதிலெல்லாம் வரும். ஸோ இந்த ஒரு டிவைன் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து போட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மைல்டான சவுண்டு வச்சு நாள் முழுக்க அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தம் அல்லது நமக்கு பிடிச்ச தெய்வங்களோட சாண்டிங்ஸ் மந்திர நாமங்கள் இதெல்லாம் நம்ம கேட்கும்பொழுது நம்முடைய மனது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது தோன்றும். சில விஷயங்களை பார்க்கும் பொழுது, சில ஒலிகளை கேட்கும் பொழுது நமக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை மாதிரி சில வாசனைகளுக்கு நம்முடைய மனதை அமைதிப்படுத்தும் தன்மை இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இது வந்து நான் சாதாரணமாக ஒரு சின்ன இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் இருக்கும்ல, அங்கே தான் இதை வாங்கினேன். இந்த சுவிட்சு ஒயர்லாம் விற்கும் இல்லையா, அந்த கடையில் தான் நான் இதை வாங்கினேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே ஆன்லைனில் கூட கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இதோட எஃபெக்ட்டு. அடுத்த ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டுக்கு உள்ளார வளர்க்கக்கூடிய நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து இப்போ இருக்குது. காற்றை வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி, அந்த மாதிரி பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய செடிகள் வந்து இப்போ வந்து நர்சரியில் கிடைக்கிது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன செடி வாங்கி வைக்க முடியுமோ அதை மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு வந்து அதை பார்க்கும்பொழுதே ஒரு விதமான சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த செடிகளுக்கு நம்ம தண்ணீர் ஊற்றுறது, அதுக்கப்புறம் அந்த காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விடுறதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மூடு வந்து எலிவேட்டடாக இருக்கும். நல்ல ஒரு ஹாப்பியான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து அரிக்காப்பாம்பு, மணி பிளான்ட்டு, பிளான்ட்டு அதை மாதிரி சில செடிகள் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்குங்க. அடுத்து சின்ன குறிப்பு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி வேப்பரைசர் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது. இது வந்து நம்ம அகல் தியாவோ இல்லை கேண்டிலோ ஏற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர் விட்டு நம்ம அதில் எசென்ஷியல் ஆயில், நான் இப்போ வந்து சிட்ரோனெல் ஆயில் வந்து நான் விட்டுருக்கிறேன். நீங்கள் பச்சை கற்பூரம் கூட அதை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் வேப்பரைசரும் வந்திருக்குது. ஸோ உங்களோட ஆப்ஷன் என்னவோ நீங்கள் அதை போட்டு விட்டுட்டிங்கன்னா த்ரூ அவுட் த டே நம்ம இருக்கிற இடத்துல, அது பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஹாலாக இருந்தாலும் சரி, ஒரு மைல்டு ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஸ்மெல் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்குற சில காட்சிகள், நம்ம ஸ்மெல் பண்ணுற சில ஸ்மெல்லு, அதுக்கப்புறமேல் வந்து சவுண்டு, மியூசிக்கு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன குறிப்பு தான். வாரத்தில் செவ்வாய் வெள்ளியில் வந்து நம்ம நிலைவாசலில் மாவிலை கொத்து கட்டுறது நல்லது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ அதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பூச்சி அரிச்ச இலைகள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல இலைகள்லாம் நல்லா கழுவிட்டு, சில பேர் தோரணமாக கட்டுவாங்க, சில பேர் அப்படியே இங்கே வந்து ஒரு நூல் கட்டி நம்ம கட்டி தொங்க விட்டுடலாம். இதை மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நல்ல ஒரு அதிர்வுகள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தோரணமாக கட்ட மாட்டேன், ஜஸ்ட்டு நான் அப்படியே வந்து இப்படி கட்டி நூலை இங்கே கீழே அடியில் கட்டி விட்டுடுவேன். ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கிடச்சிதுன்னா அதை வந்து கட்டி விடுவேன். மாவில் வந்து காஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம வந்து அப்படியே அது இருக்கலாம் ஒரு 10-15 நாளைக்கு. அதுக்குன்னு நம்ம வந்து பிளாஸ்டிக் இலையெல்லாம் கட்டுறது வந்து செய்யக்கூடாது. ஸோ இதவும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது. இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை வந்து யாராலையும் மிஸ் பண்ணவே முடியாது. ஆமாங்க, பூ உருளி தான். நிலைவாசல்லையும் வைக்கலாம், நம்ம வீட்டு ஹாலில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம். ஸோ நிறைய பேர் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, அந்த லோட்டஸ் மாதிரி இருக்குது இல்லை, அதை போடுறாங்க. கூடுமான வரை அந்த செயற்கை பொருள்களை பயன்படுத்தாதீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலைகள், பூக்கள், அதை மாதிரியே நீங்கள் பயன்படுத்துங்க. இது வந்து நிறைய பேர் பிராஸில் வச்சுருப்பாங்க. எனக்கு பிராஸில் வச்சுருந்தா அது வந்து சுத்தமாக க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கணும். அது கொஞ்சம் கலர் டிம் ஆச்சுனாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடும். ஸோ அதை எடுத்து நான் தேய்ச்சிட்டு இருக்கணும். அது எனக்கு செட் ஆகலை. ஸோ வந்து நான் இதை மாதிரி டெரக்கோட்டாலே வாங்கிட்டேன். இதுனா வந்து கலர்லாம் நம்மளுக்கு வந்து டல்லாக ஆகாது. ஜஸ்ட்டு நம்ம கழுவி ஒரு நாள் வந்து வெயிலில் நல்லா வச்சுட்டு திரும்ப தண்ணி ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வச்சாலே நம்ம மனசு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஹாப்பியாக இருந்தாலே நம்ம வீடும் வந்து ரொம்ப ஒரு நல்ல அதிர்வோடு இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நம்ம நிலைவாசலில் இதை மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு, அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு வீக் நான் வந்து மாற்றிடுவேன்.
இது வந்து வியாழக்கிழமை நம்ம வெளியில் வந்து கழுவி விடுவோம். இந்த பார்க்கிங் ஏரியாலாம் கழுவி விடும்போது இந்த உப்பை வந்து நான் கிச்சன் சிங்கில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாங்கொத்துலாம் கட்டும்போது இதையும் நான் புதுசு பண்ணிவிடுவேன். நான் இது வந்து மாற்றணும், சரிங்களா? இது 1 வீக்காக அப்படியே இருக்குது. ஸோ இந்த பதிவில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய எவ்வளவோ இருக்குது. பதிவு நீளமாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் ஏன் இவ்வளோ நீளமாக பதிவு தரீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இது பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பார்ட் 2வும் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.